சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இன்றைக்கு அலங்கார அங்காடிக்கு போகிற ஒரு சூழல் வந்துவிட்டது. பியூட்டி பார்லர், அதை தான் அலங்கார அங்காடின்னு சொன்னேன். ஒரு காலத்தில் சிகை அலங்காரத்திற்காக ஆண்கள் சென்று கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு முக அலங்காரத்திற்காக போகிற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதில் இப்ப பாருங்க, எல்லாம் பேசிக்கிறான். சன்ஸ்கிரீன், என் சன்னு இயற்கை நமக்கு கொடுத்த வரம், அதை ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறது. சன்ஸ்கிரீன், முகம் கருத்து போகிறது. சன்ஸ்கிரீன். பருவத்தில் வருகிற ஒரு மாற்றம், முகத்திலே வருகிற பருக்கள். இந்த பருக்கள் கொப்பளம் கொப்பளமாக ஆகி வடு உண்டாகி பள்ளங்கள் உண்டாகி அது ஒரு நிரந்தரமான விகாரம், ஒரு மார்க்கை உருவாக்கிடும். அதை எப்படி போக்குறதுன்னு தெரியாமல் இளைஞர்கள் வேதனை உறுகிறார்கள். இன்னும் சிலருக்கு முகத்தில் அந்த பரு அப்படியே கொத 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 கொதன்னு வந்து கொப்பளம் கொப்பளமாகி புண்ணாகி பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சங்கடத்தை அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்ப்பவர்களுக்கும் உருவாக்கி விடுகிறது. இப்போ வாக்கிங் போறா, அதுக்கு முகத்துக்கு சன்லைட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு கிரீம். மோட்டர் பைக்கில் அலைகிறார், அதுக்கு போட்டுக்கொள்வதற்கு ஒரு தனி கிரீம். இரவில் படுக்கும்போது அந்த தோலை மேன்மைப்படுத்துவதற்கு அதற்கு தனியாக ஒரு சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர். இப்படி முகத்தை அலங்காரம் செய்வதற்கென்று ஏராளமான பணத்தை செலவு செய்கிறார்கள். ஏராளமான வேதியியலில் உருவாக்கப்பட்ட ரசாயன பொருட்களை கையாளுகிறார்கள். அதிலே ஒரு நிரந்தரமான பொலிவான முகத்தை பெற முடியுமா? பெற முடியும். ஏராளமான செலவு செய்யணும். எல்லாருக்கும் சாத்தியமா இல்லை. நாம் என்ன சொல்லுகிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமெடிஸ், அவைகளை பயன்படுத்தி முகத்தில் சுருக்கம் வராமல் முகத்தினுடைய பொலிவை கூட்டி முகத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியுமா? முடியும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவு செய்யணும். வீட்டிலே கிடைக்கும். நம்முடைய சமையல் அறையில் இல்லாத பொருள் இல்லை. ஒரு ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. கப்புன்னா பெருசு இல்லை, ஒரு சின்ன தட்டு மாதிரி இருக்கிற ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 6 சொட்டு எலுமிச்சை சாறு விடுங்க. அதிகமாக விடக்கூடாது. நான் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அரிப்புத்தன்மை உடையது. ஒரு 6 சொட்டு எலுமிச்சை சாறை விடுங்கள். ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு தயிர் இருந்தால் தயிர், அல்லது பால் ஆடை இருந்தால் பால் ஆடை, இதை சேர்த்து வெள்ளரிக்காய் இருக்கிறது அல்லவா, இந்த வெள்ளரிக்காயை கொண்டு அதை அப்படியே தேய்த்து மயமாக்குங்கள். ஒரு நல்ல பேஸ்ட் கிடைக்கும். அதை முகத்தை நன்றாக கழுவிவிட்டு அதற்கு ஒரு நல்ல சோப்பை பயன்படுத்தி கழுவிவிட்டு ஈரம் இல்லாமல் துடைத்து விட்டு பிறகு என்ன பண்ணணும்? இந்த நான் சொன்ன பாருங்க, இந்த வெள்ளரி பிஞ்சிலே தேய்த்து தேய்த்து கூழாக்கப்பட்டிருக்கிற களிம்பு, அதை முகத்திலே நெற்றியில இருந்து கழுத்து வரையில் முழுமையாக நன்றாக இந்த வெள்ளரி பழத்தினுடைய வெள்ளரி காயினுடைய அந்த நறுக்கிய பகுதியை வைத்து நன்றாக தேய்த்து விட்டால் இந்த முகத்துக்கு அதைவிட ஒரு நல்ல எழிலை பளபளப்பை தருகிற ஒரு மருந்து கிடைக்காது. ரொம்ப சிம்பிள். ஆண்கள் பெண்கள் இருவரும் பயன்படுத்தலாம். என்ன செய்ய போறோம்? வீட்டில் இருக்குது பால் ஆடை, வீட்டில் இருக்குது பால் ஏடுன்னு சொல்றேன் இல்லையா, வீட்டில் இருக்கு. தயிர் வீட்டில் இருக்கு. ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஏண்டா அது முகத்திலே போட்டு தேய்ப்பதனால முகத்திலே ஒரு பாலிஷிங் எஃபெக்ட் கிடைக்கிறது. முகத்தில் இருக்கிற பயனற்று போற பழைய சரும கூறுகள் களையப்பட்டு விடுகின்றன. டெட் செல்ஸ் சொல்லுவோம், அவைகளெல்லாம் அகற்றப்பட்டு விடுகிறது. இதை யார் வேண்டாலும் தினமும் காலையில் ஒரு வேளை செய்யலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாவது இதை செய்யலாம். முகத்தில் ஒரு பளபளப்பு தரும்.
எண்ணெய் வடிவதை அகற்றும். முகத்துல பள்ளம் பள்ளமாக இருக்கிறது, முகத்திலே எண்ணெய் வடிகிறது, முகத்திலே ஒரு பொலிவில்லை, பார்த்தால் பார்ப்பவர்களுக்கு ஒரு வசீகரமாக என் முகம் தோன்ற வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்படுறோம் இல்லை? எந்த வயதானாலும் முகம் இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லை? தெரியறது அதுதானே, அதை எப்படியாவது இளமையா காட்டும். இப்போ அதற்கு இப்படி ஒரு எளிய வழியை கையாளலாம். இன்னொரு எளிய மருந்தை சொல்லுகிறேன். பப்பாளி பழம் இருக்கு பாருங்க, பப்பாளி பழத்தை கொஞ்சம் அந்த தோலை அகற்றி விட்டு இருக்கிற உள்பகுதி கொஞ்சம் கனிந்த பகுதியாக இருக்க வேண்டும். இந்த பப்பாளி பழத்தை நான் சொன்னது போல ஒரு தெகிலாக இருக்கிற கிண்ணத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு போட்டு, எலுமிச்சம்பழ சாறு இஸ் வைட்டல். பப்பாளி பழம், எலுமிச்சம்பழ சாறு, அது வெள்ளரி பிஞ்சு நறுக்கிய பகுதியை கொண்டு அதை அப்படியே தேய்த்து தேய்த்து குழப்பினால் அதில் ஒரு குழம்பு கிடைக்கும். அதை ஒரு நாளைக்கு முகத்திலே நன்றாக தேய்த்து, தேய்த்துன்னா அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை, அப்படி நைஸாக தேய்த்தால் போகும். அப்படி தேய்க்க முகத்துக்கு ஒரு பளபளப்பு கிடைக்கும். தொக்கனம்னு சொல்லுவார்கள். தொக்கனம்னா மசாஜிங். எந்த ஒரு உறுப்பை தொக்கனம் செய்தாலும் மசாஜ் செய்தாலும் அங்கே இருக்கிற தோல் பொலிவுறும் என்பது உலகம் ஒத்துக்கொண்ட உண்மை. அதனால இத்தனை ஸ்பா, எங்கே போனாலும், ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஸ்பா, வெளியில் போனால் ஸ்பா. பள்ளம் இடுக்குகள் அகன்று சுருக்கம் வராமல் எப்பொழுதும் ஒரு இளமையோடு முகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு முகத்தப்பளத்தை சொல்லுகிறேன். எல்லாராலையும் செய்ய முடியும். நேரம் இல்லைன்னு சொல்லுகிற சுறுசுறுப்பாளர்களை தவிர மீது எல்லாராலும் இதை செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு அதிக செலவில்லை. அதுக்கு பயன்படுத்தப்படுகிற பொருள்களும் மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருள்கள் இல்லை. கவனமாக குறித்து கொள்ளுங்கள். ஒன்று, ஒரு 1/2 கிலோ மூல்தானி மட்டி. மூல்தானி மட்டி இல்லாத முகத்தப்பளம் கிடையாது. ஒரு 1/2 கிலோ மூல்தானி மட்டி, 1/4 கிலோ சைனா கிளை, அதான் 500 கிராம் மூல்தானி மட்டி, 250 கிராம் சைனா கிளை, சீன களிமண். அதனோடு சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள்கள், முகத்தை, சருமத்தை, தோலை தளர்ந்து போகாமல் இருக்கப்படுத்துகிற பொருள்கள் அதில் சேர்க்கப்பட வேண்டும். அதை எடுத்து ஒரு கப்பில் வைத்துக்கொண்டு, இது 1/2 கிலோ 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு நீங்களே பார்த்துங்களேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க. நன்றாக கொதிக்க வைத்து ஆறி இருக்கிற இதமாக வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணீர், அதை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு தேக்கரண்டி குமரி கடுக்காய் தோல், அதை அரைத்து எடுத்த சூரணம், ஒரு தேக்கரண்டி குமரி கடுக்காய் தோல் சூரணம், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், சோற்றுக்கற்றாழையினுடைய இந்த சோறை அரைத்து எடுத்து வடிகட்டிய அந்த சோற்றுக்கற்றாழையினுடைய கூழ்மம் ஒரு 10 ml, எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு ஒரு 25 to 30, 1 ounce. இவைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து நன்றாக காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். மஞ்சள் இருக்கிறது, கடுக்காய் தோல் இருக்கிறது, சோற்றுக்கற்றாழை இருக்கிறது. இவைகளெல்லாம் எவ்வளவு சிறந்த மருத்துவ குணங்களுடையவள் என்பது உங்களுக்கு தெரியும். சோற்றுக்கற்றாழை முகத்தை பளபளக்க செய்யும். முகத்திலே இருக்கிற வெரி பவர்ஃபுல் மாய்ஸ்சரைசர், அது ஈரப்பதத்தை காப்பாற்றுகிற தன்மை உடையது. கடுக்காய் தோல் தளர்ந்து விட்ட தோலை இருக்குகிற ஆற்றல் உடையது. அதுக்கான கடுக்காய் தோலுடைய சூரணம், இந்த குமரி கடுக்காய் தோல் சூரணம் இருக்குது. அப்போ இவைகளையெல்லாம் சேர்த்து காய்ச்சி எடுத்து பிழிந்து எடுத்த சாறு, அதனோடு கூட ஒரு 20 ml
0.05% சல்ஃபர் வாட்டர், சல்ஃபர் தண்ணீர். சல்ஃபரை தண்ணீரிலே கரைத்து எடுத்தால் சல்ஃபர் வாட்டர். அதே போல் 0.05 ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக அடர்த்தியாக இருக்கக்கூடாது, அது சல்ஃபர் வாட்டர். கற்பூர தைலம் 10 ml. ஒரிஜினல் சந்தன எண்ணெய், சாண்டல்வுட் ஆயில், பியோர் சாண்டல்வுட் ஆயில் 10 ml. இவைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அந்த கொதிக்க வைத்து ஆற வைத்து வைத்திருக்க பாருங்க தண்ணீர், அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலக்கி கொண்டே இருந்தால் அது ஒரு கூழ்ம வடிவத்திற்கு வரும். தளதளவென்று நம்ம பேஸ்ட் இருக்குது பாருங்க, அந்த பேஸ்ட் மாதிரி வரும். இதை யார் செய்ய முடியாது, எல்லாரும் செய்யலாம். மிக சக்தி வாய்ந்த, மிக 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 பொலிவை கூட்டுகிற, முகத்தில் வருகிற சுருக்கத்தை அகற்றுகிற, சுருக்கம் இருந்தால் எடுக்கிற, சுருக்கம் வராமல் தடுக்கிற, முகத்தில் இருக்கிற புள்ளிகள் குழிகள் இவைகள் எல்லாம் அகற்றுகிற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு முக தப்பளம், ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கு பயன்படுத்திங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நீங்கள் மிராக்கல்னு பயந்து போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அதற்கு அருணா ஃபேஸ் பேக்குன்னு ஒரு பெயரிட்டு இருக்கிறேன் நான். அருணன்னா சூரியன். சூரியனை போன்ற முகத்தை பளபளக்க செய்கிற, முகத்தில் ஒரு பளபளப்பை தருகிற ஒரு ஃபேஸ் பேக். அதனால் அதுக்கு அருணா ஃபேஸ் பேக்கு நானே பெயரிடுறேன். வச்சுக்கோங்க, நீங்கள் தயாரிக்கிற முறையை சொல்லிட்டேன். இது தயாரித்தது ஃப்ரிட்ஜில் வச்சு சேமிக்கணுமா, வெளியில் வச்சா கெட்டு போயிடுமா, பூஞ்சை வச்சிருமா? வைக்காது. அதில் கற்பூராதி தைலத்தை சேர்த்திருக்கிறோம், அதில் சல்ஃபர் வாட்டரை சேர்த்திருக்கிறோம், கொதிக்க வைத்த தண்ணீரிலே அதை தயாரித்திருக்கிறோம். கம்ப்ளீட்லி ஸ்டெரைல். அதை ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளே எடுத்து நன்றாக கலக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். நாம் நம்முடைய நிறுவனத்தில் தயாரிக்கிறது என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு தனி மிக்சர் இருக்கிறது, இட்ஸ் காஸ்ட்லி. இந்த மிக்சரில் போட்டு அதை கலந்தோம்னா அது யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிடும். அப்படி யூனிஃபார்ம் மிக்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சீன களிமண்ணும் அந்த மூல்தானி மட்டியும் நாம் சேர்த்திருக்கிற அத்தனை வாசனை திரவியங்களும் சருமத்துக்கு வல்லமை சேர்க்கிற அத்தனை வகைப்பொருள்களும் அதில் என்ன பண்ணணும், நன்றாக கலக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது அதை கலக்கி விட வேண்டும். அப்படி கலக்கி எடுத்ததை கைப்படாமல் சேகரித்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்து விட்டால் கெடாது. அதை எப்படி கையாளுவது? வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது அந்த ஃபேஸ் பேக்கை எடுத்து முகத்தை முதல் நன்றாக கழுவிட்டு காலையில் வச்சுக்கோங்களேன். காலையில் இந்த முகத்தின் மீது ஒரு அப்பளம் திக்னஸ், ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மெல்லிசாக ஒரு லேயர் போல இந்த முகத்தை கழுவிட்டு முகத்தில் இருக்கிற ஈரத்தை துடைக்காமல் இந்த களிம்பை, இந்த ஃபேஸ் பேக்கை, முகத்தப்பள குழம்பை அப்படியே முகம் முழுக்க, நெற்றி, காது, மூக்கு, கன்னம், கழுத்து வரையிலே அதை நன்றாக தடவி விட்டு ஒரு அரை மணி நேரம் உலர விட்டு விட வேண்டும். அப்படியே விருன்னு இழுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபீலிங் இட் செல்ஃப் வில் பி வெரி நைஸ். அதை அந்த அரை மணி நேரம் நாம் எதுவும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா தோலில் ரிங்கிள்ஸ் வரக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த சருமம் அதை முழுக்க உறிஞ்சிக்கும். உறிஞ்சி உள்ள கிரகிக்கப்பட்டு விட்ட பின்னால் இந்த தோல் மொட என்று இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், மொடன்னு இருக்கும். சுருங்கிய தோலை இருக்குகிற ஆற்றல் அதில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முகத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் பித்து அகற்றி விடும். அரை மணி நேரம் முகத்தில் அதை அப்படியே நன்றாக உலர விட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை நன்றாக கழுவி விடுங்கள். பாருங்க முகத்தில் என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி அப்பவே பாருங்க. அப்போ முகத்தை கழுவி விட்டு பிறகு வழக்கமான அலங்காரங்கள் என்ன செய்யணுமோ எல்லாம் செய்து கொள்ளலாம். இதே வாரத்திலே 3 நாட்கள் காலையிலே செய்தாலே போதும். தினம் செய்பவர்களும் உண்டு. வாரத்துக்கு 3 நாட்கள் செய்தாலே நல்லது. சில நேரங்களில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்,
ஒரு விழாவுக்கு போகிறோம், ஒரு பொது இடத்துக்கு போகிறோம். அப்போ முகம் பொலிவாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவோம். அன்றைக்கு தலை குளித்து விட்டு இந்த முகத்தப்பளத்தை முகத்தில் தடவி ஒரு அரை மணி நேரம் உலர வைத்து கழுவிவிட்டு பிறகு நீங்கள் வழக்கமாக செய்கிற அலங்காரங்களை செய்து கொண்டு போனால் ஆச்சரியப்படுவார்கள். பல ஆண்டுகள் முகம் இளமை அடைந்தது போல இருக்கிறது என்று ஆச்சரியப்படுவார்கள். அவ்வளவு பெரிய ஒரு பொலிவையும் அவ்வளவு பெரிய ஒரு பளபளப்பையும் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் நீங்கும், சுருக்கம் வராமலும் தடுக்கும். குடும்பத்துக்கே நல்லது தானே. ஒருத்தர் பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லை? அப்படி இந்த ஃபேஸ் பேக் நம்ம எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த கழுத்துல எல்லாம் அதை அப்ளை பண்ணோம்னா வயதாகிற போதிலும் கூட கழுத்தில் இந்த தோல் தொங்கி ஒரு சுருக்கம் வரும் பாருங்க. இப்போ 76 வயது இருந்தாலும் எனக்கு இந்த கழுத்தில் இந்த தோல் தொங்கலை பாருங்க. இந்த கன்னத்தில் இந்த தோலில் சுருக்கம் வரல. அன்பு ஃபார்மாவில் அருணா ஃபேஸ் பேக் என்று டியூபில் ஃபேஸ் பேக்காக இதை தயாரித்து அளிக்கிறார்கள். அதில் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய எம்பளம் ப்ளூ கலரில் என்னுடைய ஃபோட்டோ எம்பளம் இருக்கும். டாக்டர் அன்பூஸ் என்ற ரைட்டிங்ஸோடு இருக்கும். அது என்னுடைய மேற்பார்வையில் என் கையால் செய்யப்படுவது என்பதற்கு அதுதான் சான்று. அது பெரிய வணிக டேர்ன் ஓவர் பண்ணுற பொருள் அல்ல. இது மக்களுக்கு கிடைக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். சித்தர்கள் சொல்லி இருப்பது உண்மை என்பதை பயன்படுத்தி பார்த்து அதை நம்பி அதை பயன்படுத்தி பார்த்து அது உண்மை என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த மருத்துவமே கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். நெவர் ஃபெயிலிங் மெடிசன் சித்தர்கள் சொல்லியிருப்பது. அந்த மூலிகைகளில் நோ சைட் எஃபெக்ட், நோ ட்ரக் இன்டராக்ஷன். நான் பவுடர் போடுறேன், நான் முகத்துக்கு அது போடுறேன், இந்த அருணா ஃபேஸ் பேக்கை போட்டால் முகம் அது ஒன்றும் ஆகாது. இது ஒரு தனி ட்ராக்கு, முகத்துக்கு போட்டு முகத்தை பொலிவாக்கி கொள்வது. ஆகையினாலே தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நான் சொல்ல வருகிற செய்தி, அருணா ஃபேஸ் பேக்கில் இருக்கிற மூலப்பொருள்கள் அவைகளை வாங்கி நீங்களே உருவாக்கி நீங்களே சேமித்து வைத்துக்கொண்டு முகத்தை சுருக்கமில்லாமல் பொலிவோடு, பள்ளம் குழிகள் இல்லாமல் பொலிவோடு பார்த்து கொள்ளுங்கள். கிடைக்கவில்லை, எங்கிருந்தாலும் எனக்கு கிடைச்சா போதும் என்று சொல்பவர்கள் ரிலையபிள், ஐ எம் ஆன்சரபிள். என்னையா அப்படிலாம் சொன்னாலும் ஒன்றும் இல்லைன்னா என்ன கேளுங்க. ஒரு தயாரிப்பு ஒருவருக்கு 1 மாதத்தில் பலன் கொடுக்கலாம், ஒருவருக்கு 2 மாதம் ஆகலாம், ஒருவருக்கு 3 மாதம் கூட ஆகலாம், ஒருவருக்கு மறுநாளே பலன் கிடைக்கலாம். அவர் உடலில் அந்த பாதிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த கால அவகாசம் வேணால் மாறுபடுமோ தவிர ஒருவர் கூட எனக்கு பலனளிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. சித்தர்கள் அப்படிப்பட்ட பொருள்களை மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். சித்தர்களை பின்பற்றுங்கள், சீரும் சிறப்போடும் பொலிவோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.